ரஷ்யாவில் ஆண்களை விட 11 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் தான் வசிச்சுட்டு வராங்க. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த நிலை தான் ரஷ்யாவில் தொடர்ந்துட்டு வருது. இரண்டாம் உலக போரின் போது 25 மில்லியனுக்கும் அதிகமான வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவில் ஆண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக குறைஞ்சிருச்சான். இப்போ நவீன காலகட்டத்தில் ஆண்கள் ஆல்கஹால் மற்றும் சிகரெட்டுகளை அதிகமாக பயன்படுத்திட்டு வரதுனால தொடர்ந்து ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. அது போக நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் ஆண்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிருச்சு. இதனால ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ரஷ்யாவில் பாலின விகிதமானது பார்த்தீங்கன்னா 100 பெண்களுக்கு 86.8 ஆண்கள் அப்படிங்கிற விகிதத்துல தான் இருந்து வருது. இதனால இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கிற ரஷ்யாவுடைய பாரம்பரியத்தை இது ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவில் ஆண்களின் பற்றாக்குறையை சரி செய்ய ரஷ்ய பெண்கள் ரஷ்யாவுக்கு வெளியே வெளிநாட்டவர்களை திருமணம் செய்ய தேடி வராங்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெயில் ஆர்டர் பிரைட் அப்படிங்கிற முறை வழக்கத்தில் இருந்து வருது. பெண்கள் தங்களை ஆன்லைன் தளத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுக்குவாங்களாம். அந்த பதிவு செய்கிறது மூலியமாக பொருட்கள் மாதிரியே, அதாவது பொருட்களை ஆர்டர் செஞ்சு நம்ம எப்படி வாங்குறோமோ அது மாதிரியே திருமணத்திற்கான பெண்களை அதிகமாக அதில் வாங்க முடியும். இந்த முறையானது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பின்பற்றப்பட்டு வருது. இந்த முறை அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அளிப்பது சந்தேகமே அப்படின்னாலும் கூட ரஷ்ய ஆண்களுடைய பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லலாம். திருமணம் ஆரம்பம் இருக்கக்கூடிய ஆண்களை தேடவும் இதுவே ரஷ்ய பெண்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க.